உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சந்தோஷமான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தியான அனுபவங்கள் என்றால் என்ன அப்படிங்கிறத பலரும் கேட்டிருக்காங்க. சித்தர்களும் மகான்கள் எல்லோருமே பாடல்கள் மூலியமாக சொல்லப்பட்டிருக்காங்க. இந்த தியான அனுபவங்களை அது உணரதான் முடியும், அதை எடுத்து சொல்லவோ முடியாது. அப்படிப்பட்ட ஒரு உணர்வு தான் அது. அந்த உணர்வு நிலையை பற்றி தான் அனுபவங்கள், தியான அனுபவங்கள் நம்ம சொல்கிறோம். தியான அனுபவங்கள் சொல்கிறது இதுக்கெல்லாம் காரணம், எல்லாத்துக்குமே காரணம் ஒரு மெய் உணர்வுன்னு சொல்லலாம், இல்லை குண்டலினி சக்தின்னு சொல்லலாம், பிராணன் அப்படின்னு சொல்லலாம். இப்படி எல்லாத்தையும் சொல்லக்கூடியது ஒன்று, ஏதோ ஒன்று இருக்குது. இப்போ நெற்றிக்கண் அந்த தியான அனுபவங்கள் வரும்பொழுது இந்த நெற்றிக்கண்ணில் இருந்து தொடுகின்ற ஒரு உணர்வு இருக்குது, அதுதான் மெய் உணர்வுன்னு சொல்கிறோம். அது தொடும், அழுத்தமாக இருக்கும், இல்லை துடிப்பாக இருக்கும். ஏன் இதயத்தில் இருக்கக்கூடிய அந்த லப் டப்ன்ற சத்தம் கேட்குது இல்லைங்களா, அந்த சத்தம் கூட நமக்கு இங்கே கேட்கும். இது ஒரு சுழற்சியாக இருக்கும். இது போல் பல வகைகளில் நிறைய பேருக்கு இருக்கும். இது பக்தியில் இருக்கிறவங்களுக்கும் இருக்கும். ஏதோ ஒன்று அங்கே கூசுறா மாதிரி இருக்குது அப்படின்னு கூட நிறைய பேர் சொல்லுவாங்க. நெற்றியில் ஒரு உணர்வு இருக்குது, அது என்னன்னு எனக்கு தெரியல, சொல்ல முடியல, தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் அதனுடைய உணர்வு அப்படின்னு சொல்லுறது. இந்த உணர்வை தான் நம்ம நெற்றியில் உணர்வதை தான் அனுபவங்கள் அப்படிங்கிறோம். இது தன்மாற்றம் அடைந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு தன்மாற்றம் அடைந்திருக்கும். ஒரு முறை இந்த மாதிரி இருக்கும், சில நேரங்களில் கலர்ஸாக தெரியும், கண்ணு முன்னா கலர்ஸாக தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. சிலருக்கு அதில் எங்கேருந்து எனக்கு ஒரு வாசனை மாதிரி எனக்கு வருது, எங்கிருந்தோ ஒரு வாசனை வருது அப்படின்வாங்க. அது இது வழியாக தான் வரும். எங்கிருந்தோ அசரீதியான எனக்கு சத்தங்கள் கேட்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இது வழியாக தான் நமக்கு கேட்குது, இல்லை அந்த உச்சிக்கண் வழியாக சில பேருக்கு கேட்கும். இப்படி பல வகையில் இந்த அனுபவங்கள் மாற்றங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அது என்னன்னே தெரியாமல் சில பேர் புரியாமையே இருக்காங்க. சில பேர் காணொலியை பார்த்து கூட இந்த உணர்வு ஏற்படும். சிலது கோவிலில் போகும்போது கூட இந்த உணர்வு ஏற்படும். சிலருக்கு உடம்பெல்லாம் சிலிர்க்கும். இப்படி நிறைய மாற்றங்கள் நமக்குள்ளே நடந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் இறை அனுபவங்கள் அப்படின்னு சொல்கிறது. அது ஒழுங்குபடுத்தாமவே இருக்காங்க நிறைய பேர். இதை ஒழுங்குபடுத்தி அதை சரியான முறையில் நம்ம எடுத்துக்கிட்டு சென்றோன்னு சொன்னால் ஒரு அற்புதமான ஒரு விஷயங்களை நம்மளால் உணர முடியும். இப்போ அந்த அனுபவங்கள் பல பல ஒன்றா இரண்டா எடுத்து சொல்ல என்ற மாதிரி பலவிதமான அனுபவங்கள் நமக்குள்ள இந்த நெற்றிக்கண்ணில் அக வழியாக நமக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். ஏன் நம்ம காலம் முழுக்க ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். நமக்கு இந்த உடல் இருக்கின்றவரெல்லாம் நமக்கு அந்த அனுபவங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த தியான அனுபவங்கள் சிறந்ததா அப்படின்னா அதையும் கடந்து ஒன்று இருக்குது. அதுதான் பேரானந்தமான ஒரு நிலை, பேரறிவுன்னு சொல்லக்கூடியது, பேராற்றல் சொல்லக்கூடிய, இதையும் கடந்து ஒன்றுமற்ற நிலை ஒன்று இருக்கும். அங்கே நீங்கள் தான் இருப்பீங்க, அங்கே வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு அனுபவங்கள் வரும். இப்படி பலவிதமான அனுபவங்கள் என்னிடத்துல பல பேரும் என்கிட்ட ஆலோசனை கேட்பாங்க. எனக்கு முதுகெல்லாம் சுறுசுறுன்னுது அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தலைக்குள்ளே இந்த பிடரிக்குள்ளே இருந்து ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை எனக்கு தலைக்கு பின்னாடி ஏதோ கும்னு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது, எப்பொழுதும் கேட்டுக்கிட்டே இருக்குன்னுவாங்க. இதெல்லாம் தியான அனுபவங்கள் தான். இதெல்லாம் நல்லது தான், இது தவறு ஒன்றும் சொல்லலை, இது நல்லது. அதை தொடர்ந்து அதை ஒழுங்குபடுத்தி கொண்டால் அது சிறப்பாக இருக்கும். நிறைய பேர் புத்தகங்கள் படிக்கிறதுனாலையும் நமக்கு வரும் இந்த மாதிரி அனுபவங்கள். தலையெல்லாம் சூடாகும், நெற்றிலாம் ஒரு பாரமாக இருக்கும். இப்படிலாம் ஒரு அனுபவங்கள் நமக்கு ஏற்படும். சிலருக்கு கனவுகளில் நிறையா சித்தர்கள் வருவாங்க, மகான்கள் வர்ற மாதிரிலாம் கூட சொல்லுவாங்க. யாரோ என் எதிரில் பேசுகிறாங்க, யாரோ என் எதிரில் நிற்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க. என் உருவத்தை நானே கூட பார்த்தேன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நான் எங்கேயோ பார்க்காத உருவங்களாக நான் பார்த்தேன், ஏதோ எங்கேயோ எனக்குள்ள ஏதோ ஒன்று நடக்குது, அதை பற்றி எனக்கே தெரியல, புதுசாக அந்த கனவுகளில் வராங்க, யாரோ எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதெல்லாம் எதை காரணம்? இதெல்லாம் அனுபவங்கள் தான். இதெல்லாம் சரியா தப்பாங்கிறதெல்லாம் இதை ஒழுங்குபடுத்தணும் அப்படிங்கிறது தான். சில இடங்களில் தலையில் பேசக்கூட செய்வாங்க. குருன்னு சத்தம் அந்த இடத்துல பேசக்கூடிய ஒரு நிலை கூட உங்களுக்கு ஏற்படலாம். இப்படி அநேக விதமான அனுபவங்கள் நிறைந்திருக்கு. இதையெல்லாம் நமக்கு தெரியாமையே உணராமையே நம்ம காலம் கடந்து நம்ம போயிட்டே இருக்கோம். அதை பற்றி ஒன்றும் கவலைப்படாதீங்க. இது ஒரு சரியான ஒரு குரு கிட்ட போயிட்டு நீங்கள் இந்த பயிற்சியை முறையாக எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் சிறப்பாக இருக்கும்.
நீங்கள் உங்களுக்குள்ளேயே மனசில் இதுதான் சரி அதுதான் சரின்னு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேணாம். அதுக்கு அடுத்த நிலைகள்லாம் நிறையா இருக்குது. ஒரு சிறந்த இந்த தியான அனுபவங்கள் எப்படி நம்ம உடம்புல சரியில்லைன்னு சொன்னால் நம்ம எப்படி ஒரு மருத்துவர்கிட்ட போகிறோமோ, அதுபோல் இந்த தியான அனுபவங்கள் வந்துடுச்சுன்னா ஒரு நல்ல ஒரு குருவுக்கிட்ட போயிட்டு நம்ம வந்து பயிற்சி எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் இதுக்கான தீர்வுகளும் இதுக்கான ஆலோசனைகளும் உங்களுக்கு கொடுப்பாங்க. காணொலியெல்லாம் பார்த்துட்டு இதுதான் சிறந்தது அதுதான் சிறந்தது அப்படின்னு உங்களுக்குள்ளேயே மனசில் நீங்கள் நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்து தவறான பாதைக்கும் நீங்கள் செல்லக்கூடாது, தவறான வழிமுறைகளும் நீங்கள் பின்பற்றக்கூடாது. அப்போ நீங்கள் வந்து இந்த அனுபவங்களை பெறுவது மட்டுமல்ல, அது சிறந்ததா அப்படிங்கிறது மட்டுமல்ல, அதை நீங்கள் உணர்றதுக்கும் அதுக்கு மேலே ஏதோ ஒன்று இருக்குதுங்கிறதுக்கு நம்ம போகணும். இப்போ மெய் உணர்வு அப்படிங்கிறது ஒரு சுழற்சி, ஒரு அழுத்தம், ஒரு துடிப்பு, இப்படி ஏதோ ஒன்று உங்களுக்குள்ளே நிகழ்ந்துக்கிட்டே இருக்கும். அது எப்பொழுதும் சில பேருக்கு இருக்கும், சிலருக்கு எப்பொழுதாவது இருக்கும். எங்கேயோ போவாங்க, திடீர்னு அது தோன்றும். சிலர் சித்தர் கோவிலுக்கு போவாங்க, அங்கே சித்தர் கோவிலில் பார்த்தோன்னா ஒரு வைப்ரேஷன் உங்களுக்குள்ளே க்ரியேட் ஆகும். இந்த நெற்றிலாம் அப்படியே குரு 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 குருன்னு ஒரு சூடு ஏற்படும். சும்மா அங்கே போய் நின்னாவே போதும், அந்த மாதிரி வரும். ஏன்னா அங்கே சித்தர்கள் வந்து ஜீவ சமாதி அடைந்ததுனால அந்த உணர்வுகள் அவங்களுக்கு தோன்றும். இதுபோல் கோவில்களில் தோன்றும், இதுபோல் தெய்வீகமான இடங்களில் தோன்றும், இல்லை தெய்வீகமான சில பேர் பேசுகிறதுனால கூட தோன்றும். இப்படி பல வகையில் வந்து நமக்கு இந்த அனுபவங்கள் வந்து கொண்டே இருக்கும். மேலான அனுபவங்கள் இருக்கும். சில நேரங்களில் நான் கடவுளை கூட நான் பார்த்தேன்னு கூட சொல்லலாம், காட்சி அளித்தார் கூட, கிருஷ்ணரை பார்த்துருக்கேன்னு கூட சொல்லலாம், இல்லை சிவனை பார்த்தேன்னு கூட சொல்லலாம். இதெல்லாம் வந்து ஏற்படும். இதெல்லாம் ஏற்படுதுன்னா அதை ஒழுங்குபடுத்திக்கணும். இதை பார்த்துட்டா நம்ம நாணம் அடைஞ்சிட்டோம் அப்படின்லாம் கிடையாது. அதுக்கு மேலே ஒன்று இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்படி அனுபவங்கள்ங்கிறது நிறைய 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 கோடிக்கணக்கான அனுபவங்கள் இந்த மெய்யுணர்வு நம்ம உலகத்தில் நம்ம பார்க்குற எத்தனையோ விஷயங்களை விட அக விஷயங்களாக பார்க்கக்கூடிய அனுபவங்கள் வந்து ஆயிரம் இருக்குது. அதையெல்லாம் வந்து இந்த பிறவியே போதாது அப்படின்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட உணர்வு நிலையில் இருந்துக்கிட்டு நாம் இதை சரியான முறையில் சரியான பயிற்சிகளை நம்ம போனால் தான் அது கிடைக்கும். கிடைக்கிறது மட்டும் இல்லை, அதுதான் வந்து சிறப்பும் கூட. இப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை நம்ம வந்து கூச்சப்படாமல், கௌரவப்படாமல், நமக்கு எல்லாமே தெரியுமே, நம்ம எல்லா கோவிலுக்கும் போகிறோமே, நம்ம எல்லா பாடல் படிக்கிறோமே, நம்ம கடவுளை இவ்வளோ நாள் வழிபடுறோமே, அப்போது அப்படிலாம் இருந்தாலும் நமக்கு அவர் தானே சொல்லணும் அப்படின்னா இல்லை. இந்த உலகத்தில் ஒரு குரு தான் வந்து இந்த அனுபவங்களை சொல்ல முடியும். இறைவன் நேரடியாக வரமாட்டார். அவர் வந்து இந்த குருவின் மூலமாக தான் வந்து தான் உங்களுக்கு அந்த அறிவுறுத்துதல் செய்வாரே தவிர நாம் குருவாயிட்டோம், நாமே மகான் ஆகிட்டோம் ஆகலாம், தவறில்லை. எல்லாருக்கும் வழி காட்டக்கூடியவர் ஒருத்தர் இருப்பாங்க. அதை அவங்க சொல்லாமல் கூட இருப்பாங்க. எல்லா மகான்களுக்கும் எல்லா ஞானிகளுக்கும் ஒரு வழிகாட்டி இருப்பாங்க. அந்த வழிகாட்டி இருந்தனால் மட்டும்தான் அவங்க வந்து அந்த நிலையை அடைய முடியும். இதுபோல் நீங்களும் ஒரு வழிகாட்டியை, நல்ல வழிகாட்டியை தேர்ந்தெடுங்க. ஏதோ பயிற்சி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத விட அதை தொடர்ந்து பயிற்சி கொடுக்குறவங்க மட்டும் இல்லை, அது ஆலோசனை சொல்கிறவங்ககிட்ட இருங்க, நல்ல அனுபவசாலியோடு இருங்க. இப்படி நீங்கள் தொடர்ந்து இந்த தியான முறைகளை வந்து எத்தனையோ தியான முறைகள் இருக்குது. அத்தனை தியான முறைகள்லையும் ஏதோ விசேடங்கள் இருக்குது. அது இல்லைன்னு சொல்ல முடியும். எந்தெந்த தியானங்கள் சொல்லித்தராங்களோ அந்தந்த தியான முறைகளில் அப்படிப்பட்ட அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அந்த கிடைக்கக்கூடிய அனுபவங்களை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அனுபவங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம் அப்படிங்கிறத நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. இந்த ஒன்றொன்றையும் நம்ம கற்றுக்கொள்ளுங்கள். காலங்கள் குறைவாக இருக்குது. நம்ம வெளி விஷயங்களில், வெளி விவகாரங்களில் நம்ம பார்த்து காலத்தை வீணடிக்காமல் இந்த காணொளிகளை பார்த்து கற்றுக்கணுன்றதை விட தெரிஞ்சுக்குங்க. அறிவை உயர்த்துக்கிறதுக்கு இருக்கலாம், ஆனால் உணர்றதுக்காக அந்த காணொளி பயிற்சிகள்லாம் வந்து உங்களுக்கு பெரும் உதவி இருக்காது. ஒரு சின்ன ஒரு இன்ட்டு கொடுக்கலாம், அதுதான் தவிர. ஆனால் முழுமையாக நீங்கள் ஒரு குரு இடத்துல உங்களை நீங்களே ஒப்படைக்க கற்றுக்கணும். ஒப்படைச்சாதான் அவர் வந்து உங்களுக்கு வழிகாட்டி உங்களை செயல்படுத்துவார். குருங்கிறவர் வந்து தன்னுடைய உணர்வோட இன்னொருத்தருடைய உணர்வுகளோட தீட்சை கொடுப்பது, அந்த தொடர்பை ஏற்படுத்துவது, எப்படி ஒரு கரண்ட்டை அவங்க வந்து செலுத்துகிற மாதிரி தான் அந்த தியான முறைகள் இருக்கும். அதனால் இந்த தியான முறைகளை கற்றுக்கொள்ளுங்கள், மேன்மையான நிலையை அடைங்கள், உங்களுடைய அனுபவங்களை பெருக்கிக் கொள்ளுங்கள். அனுபவம் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். சந்தோஷம்.